ஹாய் ஒருவன். ஸோ பப்ளிக் டைம் டேபிள் வந்து அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா டைம் டேபிள் வந்துருச்சான்னு கேட்டிங்கன்னா இல்லை. 10th ஸ்டாண்டர்டுக்கு 12th ஸ்டாண்டர்டுக்கு தான் இந்த வருஷம் பப்ளிக் எக்ஸாம் சொல்லியிருக்காங்க. அஃபிஷியலாக எப்போ வரும்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம மினிஸ்டர் அவர்கள் தான் சொல்லியிருக்காரு. அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் தான் சொல்லியிருக்காரு. என்னென்னா நவம்பர் 4ஆம் தேதி தான் அப்டேட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. அப்டேட்னா பள்ளிக்கல்வித்துறை சார்பாக மினிஸ்டர் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா நவம்பர் 4ஆம் தேதி 10 மற்றும் 12ஆம் வகுப்புக்கு வந்து பொது தேர்வு அட்டவணை வந்து வெளியிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ரெடியாக எல்லோரும் ரெடியாக இருக்கீங்களா? ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்களா? நீங்கள் நவம்பர் 4னே கணக்கு போடுங்க. நவம்பர் 4, நவம்பரு, டிசம்பரு, ஜனவரி, பிப்ரவரி, அவ்வளோதான் 4 மாதம். 4 மாதம்னா ஆக்சுவலாக ஒரு மாதத்துக்கு 30 நாள்னு போடுங்க. 30 நாள்னு 120 நாள் நினச்சிட்ருக்கீங்க. ஆனால் கூட்டி கழிச்சு பாருங்கள் 100 நாள் தான் இருக்கும். லீவெல்லாம் போக 90 நாள் கூட இருக்காது. ஸோ ஹீட்டு வந்துருச்சு, பப்ளிக் ஹீட்டு வந்துருச்சு. 11th ஸ்டாண்டர்ட் தப்பிச்சிட்டாங்க, எக்ஸாம் இல்லை, பப்ளிக் எக்ஸாம் இல்லை. 10th 12th சீரியஸாக உட்காந்து படிக்கிற வழியை பாருங்கள். நான் நீ எப்பவுமே சொல்கிற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, அதே கன்சிஸ்டன்சியாக படிங்கடா, விளையாண்டுட்டு இருக்காதீங்க, கடைசி நிமிஷத்தில் ஒன்றுமே பண்ண முடியாதுடா. மெயினாக இந்த சயின்ஸ் குரூப் பசங்களுக்கு சொல்லிகிட்டே இருக்கிறேன். ஆனால் நிறைய பேர் கேட்க மாட்டேறீங்க. இப்போ பப்ளிக் எக்ஸாம் டைம் டேபிள் வந்தோடனே ஒரு சூடு வரும். அது சூடு ஒரு வாரம் தான் இருக்கும். அது தக்க வச்சுக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. ஒரு வாரம் தான் இருந்து, ஏன்னா அந்த ஒரு வாரம் தான் அந்த ஹைப் இருக்கும். அதுக்கப்புறம் திரும்ப விட்டுருவானுங்க. கண்ணை மூடி திறக்கிறக்குள்ளே மிட்டம் எக்ஸாம் இப்போ வந்துடும். அதுக்கப்புறம் ஆப்பேலி வந்துடும். அப்புறம் ஒன்றுமே கிடையாதுப்பா. ஸோ அதனால் தயவுசெய்து படிக்கிற வேலையை பாருங்கள். நான் என்ன சொல்கிறேன்னா, கன்சிஸ்டன்சி. நீ வந்து சாயங்காலம் உட்காந்து எப்படியாவது பல்ல கடிச்சு படியா. சும்மா நான் வந்து தூங்குறேன், இல்லை பப்ஜி ஆடுறேன், கேம் ஆடுறேன், அது ஆடுறேன், அப்புறம் வெளியே போகிறேன், ஊர் சுற்றுறேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தீங்கன்னா ஒன்றுமே காரியத்துக்கு ஆகாது. நான் சொல்கிறது புரிஞ்சுதா? ஒன்றுத்துக்குமே காரியத்துக்காக ஒன்றத்துக்கும் உதவாது. உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நல்லா மார்க் எடுத்துருவான், நீ மட்டும் மார்க் எடுக்க மாட்டான். அந்த மாதிரி இருக்கும். கடைசியில் பார்த்தா எல்லோரும் படிச்சிருவானுங்க, நம்ம மட்டும் படிக்க மாட்டோம். அதில் வந்து ஸ்டக் ஆயிரும். ஸோ அதனால் தயவு செய்து கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு படிங்க. அது 12th ஸ்டாண்டர்ட் மெயினாக நல்ல கல்லூரி வேணும், நல்ல ஃப்யூச்சர் அமையணும் அப்படின்னா நல்ல மார்க் எடுக்கணும். ஸோ இது ஒரு அடித்தளமாக இருக்கணும். ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து நல்லா படிங்க. நவம்பர் 4 வந்து பப்ளிக் எக்ஸாம் டைம் டேபிள் அனௌன்ஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. இது அஃபீஷியலாக வந்து நியூஸு. கன்ஃபார்மாக நவம்பர் 4ஆம் தேதி வந்து டியூஸ்டேன்னு நினைக்கிறேன். ஸோ அன்னைக்கு வந்து நம்ம எல்லாமே டிஸ்கஸ் பண்ணுவோம். எவ்வளோ நாள் லீவு எல்லா எக்ஸாமுக்கும், எத்தனை நாள் இருக்குது, எத்தனை நாள் ஒவ்வொரு எக்ஸாமுக்கு எத்தனை நாள் லீவ் விட போகிறாங்க, எந்த கொஸ்டின் பேப்பர் டஃப்பாக வரும் அப்படின்னு ஒரு கணிப்பு, ஒரு 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 ப்ராசஸ் நம்ம பேசுவோம். சரியா? ஸோ எனக்கு வந்து இது க்யூரியாசிட்டியாக தான் இருக்குது. உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்கள். சார் உங்களுக்கு என்ன சார் க்யூரியாசிட்டி? உங்களுக்கு வியூஸ் போகும், எங்களுக்கு போதும் ஆயிரும். வியூஸுக்காக சொல்ல தங்கம். ஏன்னா என் பசங்களுமே படிக்காமல் தான் உட்காந்துருக்காங்க. பப்ளிக் எக்ஸாம் டைம் டேபிள் சொல்லிட்டாவது படிப்பாங்களேன்னு ஒரு நப்பாசை தான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ கண்டிப்பாக நீங்களும் உட்காந்து படிங்க. ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாதீங்கக்கண்ணா. ஸோ தயவு செய்து நான் சொல்கிறேன், ஒன்றத்துக்கும் உதவாது நீ டைம் வேஸ்ட் பண்ணி ஏதாவது பண்ணிகிட்டு இருந்தால். படிப்பு என்றைக்குமே உன் கூட தான் இருக்கும். நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், எஜுகேஷன் உன்னுடைய ஃபுல்லாக உன் சொத்தே எஜுகேஷன் தான், உன்னுடைய படிப்பு தான். ஸோ அதை நீ புரிஞ்சுக்கிட்டு படிக்கிறம்பி நல்ல மார்க் எடு, நல்ல ஸ்கோர் எடு. இன்றைக்கெல்லாம் வந்து 50% 60% எடுத்தால் எவனும் மதிக்க மாட்டான், புரிஞ்சுக்கோங்க. ஸோ அதனால் நவம்பர் 4 சந்திப்போம்னா அதுக்கு முன்னாடிலாம் வீடியோ வரும். நவம்பர் 4 பப்ளிக் எக்ஸாம் டைம் டேபிள் வந்தோன்னு நம்ம பேசுவோம், நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம். நன்றி, வணக்கம். சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணிடுங்க. வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். தேங்க்யூ.